யூஐஐசி அசிஸ்டன்ட்டுடைய எக்ஸாம் ஆகஸ்ட் 27 வரப்போகுது அப்படின்னு நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் ஆஸ்பென்ஸ் இது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பில் மெயின்ஸ் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வீடியோ ஜூன் 2nd வீக்லேருந்து அடுத்த பேட்சாக எஸ்பிஐபிஓ ஐபிபிஎஸ்பிஓ ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். வேணும் சார் அவைலபிளாக இருப்பார். அப்போ இருந்து செப்டம்பருக்குள்ளே நாங்கள் வீடியோஸ் முடிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கோம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. AK10 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரி, இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், வேகன்சிஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஜூன் எண்டில் இல்லை ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் வரும். 79 வேகன்சி, ஆகஸ்ட் 27 எக்ஸாம். இதெல்லாம் எக்ஸாம் பேட்டர்ன், இதெல்லாம் எக்ஸ்பெக்டட். ஓகேங்களா? அந்த கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருந்தீங்க. சிஏ எத்தனை மாதம் சார் படிக்கணும், இன்சூரன்ஸ் அவேர்னஸ் படிக்கணுமா, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது எக்ஸாம் லெவல் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கா, இந்த மாதிரி நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான் ஹஸ்பண்ட்ஸ். இது வீடியோ லைக் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிஏ மந்த்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட்ஸ், இந்த எக்ஸாமை பொறுத்தவரை ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் கிடையாது. டேரெக்டாக மெயின்ஸ் எக்ஸாம். நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 45 days உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த 45 daysல சிஏ கம்ப்யூட்டர் ப்ராக்டிஸ் ரொம்ப நாள் படிக்காமல் இருப்பீங்க, இப்போ ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களால் இந்த எக்ஸாமை படித்து உடனே கிளியர் பண்ண முடியாது. நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்கும்போது நம்ம அதை ஷேர் பண்ணால் முன்னாடியே படிக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் இப்போ இந்த டவுட் கேட்குறீங்க அப்படின்னாலே நீங்களாம் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ போடுறது. அதில் 1-2 ஃபெயிலியர் ஆகும். ஆகஸ்ட் 27 இந்த எக்ஸாம் வரும் நான் சொல்லியிருக்கேன்ல. இந்த எக்ஸாம் வரலன்னா கூட ஆகஸ்ட் 27 ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ணுற பேங்க் எக்ஸாம் பேட்டர்னில் ஒரு எக்ஸாம் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதில் எப்படியும் ஒரு சில பேர் நீங்கள் செலக்ட் ஆவீங்க. கண்டிப்பாக உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. இந்த அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கான வேகன்சிஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கு ஒரு டேட் புக் ஆகிருக்கிற மாதிரி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நம்ம ஓஜி டிஎன் பேங்கர்ஸ் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும், நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அது எவ்வளோ அக்யூரஸியாக இருக்கும், அண்ட் நம்மளுடைய கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அனாலிசிஸ் எல்லாம் எவ்வளோ தரமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஓஜி ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். ஸோ கொஞ்ச நாளாக நம்ம வீடியோ கொடுக்காததுனால புது ஆஸ்பென்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்காது மேக்ஸிமம். சரிங்களா? இந்த எல்ஐசி எஃப்சிஐ அசிஸ்டண்ட்டை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது மட்டும் எப்போயுமே மிஸ் ஆகிடுது. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க, பிளான் பண்ணி டக்குன்னு போஸ்ட் பண்ண பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகும். சரிங்களா? அத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியே சொன்னேன். எல்ஐசியில் டிமாண்ட் தான் பண்ணுறாங்க, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை எல்ஐசி அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரை அப்படின்னு நான் எல்லா வீடியோவிலும் சொன்னேன். ஆனால் எஃப்சிஐ நோட்டிஃபிகேஷன் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா அது வேகன்சிஸ் ரிப்போர்ட் பண்ணி ஆர்டிஐ மூலிமா வந்து ரொம்ப நாள் ஆகுது, 1 வருஷம் பக்கத்துக்கு ஆகுது. ஸோ வேகன்சி ரெக்ரூட்மெண்ட் எடுப்பாங்க, 3 டேட் வந்தது. ஸோ அது வேறு எக்ஸாம் அலர்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதனால தான் மிஸ் ஆகுது. ஓகே, நம்ம இந்த யூஐசி அசிஸ்டண்ட்டை பற்றி பார்க்கலாம் இப்போ. ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் ரெண்டுமே கிடையாது. இதில் டேரெக்டாக சிங்கிள் எக்ஸாம். இதுதான் பேட்டர்ன். இந்த ஒரு எக்ஸாம் தான். நீங்கள் எந்த ஒரு இன்சூரன்ஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாம் எழுதினாலும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த யூஐஐசி மட்டும் டைரக்ட் மெயின்ஸ் எக்ஸாம். அண்ட் இதில் செக்ஷனல் டைமிங் அப்போ கொடுக்காம இருந்தாங்க. பட் மேபி இப்போ புது திருத்தம் ஆர்ஆர்பிலால் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால மேபி இதுலேயும் செக்ஷனல் டைமிங் வரலாம். அப்படி வந்தால் 40 கொஸ்டின் எல்லாத்துக்கும் 40 மார்க் வரும். அப்படி இல்லைன்னா இதே பேட்டர்னில் செக்ஷனல் டைமிங்கோட இதே மார்க் அலாட்மெண்ட்டோட வரும். ஸோ இதே சப்ஜெக்ட் தான் மற்ற என்ஐசிஎலுக்கும் என்ஐஏசிஎலுக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செக்ஷனல் டைமிங்கோட கொடுப்பாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும் என்ஐசிஎல் அசிஸ்டண்ட்டுக்கும் என்ஐஏசிஎல் அசிஸ்டண்ட்டுக்கும். இந்த யூஐஐசிஎல் அசிஸ்டண்ட்டும் அதையும் ஏன் சார் கம்பேர் பண்ணுறீங்கன்னா, எல்ஐசி மட்டும் பப்ளிக் செக்டர் கிடையாது. யூஐஐசி, என்ஐசிஎல், என்ஐஏசிஎல், இது அப்புறம் ஓஐசிஎல், இது எல்லாமே பப்ளிக் செக்டர் தான். சரிங்களா? ஓஐசிஎல் அசிஸ்டன்ட் ஃபியூச்சரில் வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி எல்லா அசிஸ்டண்ட்டுக்கும் சிலபஸ் இது தான். அந்த பேட்டர்னில் மட்டும் 10 மார்க் முன்ன பின்ன இருக்கும். இதில் செக்ஷன் டைமிங் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ செக்ஷனல் டைமிங் இருக்க போது. மற்ற எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். இதில் டைரக்ட் மெயின்ஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் உங்களுக்கு வேலை. ஸோ அதனால தான் நம்ம முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறது, படித்து ரெடி ஆகிப்பீங்க அப்படிங்கிறதுனால. அடுத்து சிஏ மந்த்ஸு, சிஏ டாபிக்ஸ் அண்ட் மந்த்ஸ், இது ரெண்டுமே பார்க்கலாம். இதில் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கேட்பாங்களா அப்படின்னா, இது வந்து மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் நடக்கும். ஒரே எக்ஸாம் பண்ணுறதுனால ஒரே நாளில் 3 ஷிஃப்ட் வச்சாங்க. ஓகேங்களா? அதில் ஒரு சில ஷிஃப்ட்டில் 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் கேட்டாங்க. ஒரு சில ஷிஃப்ட்டில் கேட்கல, ஒரு சில ஷிஃப்ட்டில் 10-15 கேட்பாங்க. சரிங்களா? எல்ஐசி அசிஸ்டன்ட் மெயின்ஸும் அப்படி தான், இதுவும் அப்படி தான். ஸோ அது நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் ஷிஃப்ட்டு. ஒரு 5 to 8 கொஸ்டின்ஸ் வந்து மேபி இன்சூரன்ஸ் அவேர்னஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. கன்ஃபார்மாக கேட்பாங்களான்னு தெரியாது, படிச்சுக்கிறது பெட்டர். ஓகேங்களா? இன்சூரன்ஸ் ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ப்ளஸ் நியூஸு.
அதுக்கப்புறம் மீதி ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்க போகிறாங்க, ப்ளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே கேட்க போகிறாங்க. அது எந்த மாதம் அப்படின்னா இதுக்கு என்ன படிக்கணும், இந்த இன்சூரன்ஸ் அவேர்னஸ்க்கு என்ன படிக்கணும் அப்படின்னா கேப்சூல் படிக்கணும். கேப்சூல்ஸ் ஏதாச்சும் ஒரு அடா ஆலிபரோடைய போல்ட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேப்சூல் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது ஃபியூச்சரில் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்சூரன்ஸ் அவேர்னஸ் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸும் கம்ப்யூட்டர் அவேர்னஸும் நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸில் நான் 2ஆக பிரிக்கிறேன். ஓகேங்களா? February, March, April இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரையாரிட்டி. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், மிட் இல்லைன்னா தேர்ட் வீக் வர, ஆகஸ்ட் தேர்ட் வீக் வர, மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மிட் வர நிறைய கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். அதுக்கு அடுத்து கவர் ஆகுறது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். இதை டீட்டெயில்டாக டெப்த்தாக படிச்சுக்கோங்க. இதில் அட்லீஸ்ட் இந்த அடா கேப்சூல், அப்ரஜித் கேப்சூல் இல்லை இதுலேயே வந்து வீக்லி மந்த்லியில் லைட்டாக பார்த்தாலும் போதும். பட் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டை டெப்த்தாக படிச்சுக்கோங்க, தெளிவாக படிச்சுக்கோங்க. இப்போ இருந்தே படிச்சுக்கோங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தா அதை ரிவிஷன் பண்ணுங்கள். படிக்காதவங்க ஆம்பிசியஸ் பாபான்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அதோடைய மந்த்லி கேப்சூல் இல்லை அடா கேப்சூல், அப்ரஜித் கேப்சூல் ஏதாச்சும் ஒன்று அந்த மந்த்லி எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது மேலோட்டமாக பார்த்தா போதும். இதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சில நேரம் இதை விட்டுட்டு இதில் கூட கேட்டுருவாங்க, அதெல்லாம் மாட்டிக்கூடாது. அதனால இதுலையும் நம்ம படிக்கணும், இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அதுக்குன்னு இதுதான் கேட்பாங்க அப்படிங்கிறது அவங்க ட்ரெண்டை மாற்றுவாங்க. மல்டிபிள் ஷிப்ஸ் இருக்குது, ஒரு சில ஷிப்டில் முன்ன பின்ன இருக்கும். சரிங்களா? இதுக்கு ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுங்க, இதுக்கு அடுத்த ப்ரையாரிட்டி கொடுங்க. இவ்வளோ தான் நம்ம இருக்கக்கூடிய டைமில் படிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை படிச்சுட்டு இதை விட்டுட்டு போகிறது தப்பு, இதை படிச்சுட்டு இதை விட்டுட்டு போகிறது தப்பு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டைம் இல்லைன்னா இதை படிச்சுட்டு போங்க. இது கண்டிப்பாக படிச்சிடணும், இது அதுக்கு அடுத்து படிக்கணும். ஓகேங்களா? இதுதான் சிஎம் மந்த்ஸ். எதுக்கு? யூஐஏசி அசிஸ்டன்ட் எக்ஸாம் உங்களுக்கு ஆகஸ்ட் 27 நடந்தா, அப்படி இந்த யூஎஸ் அசிஸ்டன்ட் இல்லைன்னா கூட பாருங்க, ஆகஸ்ட் 27 நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு இது படிங்க. அது யூஏசியாக இருந்தால் இந்த 4 மாதம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இது உங்களுக்கு வரக்கூடிய எஸ்பிஐபிஓ, ஐபிபிஎஸ்பிஓக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த 4 மாதமும் இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டவுட் புரிஞ்சுதா உங்களுக்கு? பேங்கிங் அவேர்னஸும் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணும், ஸ்டாட்டிக் ஜிகேவும் படிக்கணும், இன்சூரன்ஸ் அவேர்னஸும் படிக்கணும். இன்சூரன்ஸ் அவேர்னஸ் மட்டும் நம்ம நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம், மீதி எல்லாம் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே? ஸோ மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ்னு கான்செப்டில் ஒரே எக்ஸாம் தான், சிஎம் மந்த்ஸ் கவர் பண்ணியாச்சு. ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பார்த்துடலாம். இப்போ மற்ற எக்ஸாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்குனா 28 வயசுலேயே நிறுத்திடுவாங்க. ஓகேங்களா? 28 வயசுலேயே லிமிட் பண்ணிடுவாங்க ஜென்ரலுக்கு. இது மட்டும்தான் 30 வயசு வரையும் போகும். அதாவது பிஓ எக்ஸாமுக்கு என்ன எலிஜிபிலிட்டியோ அது ஏஜ் எலிஜிபிலிட்டி. ஏஜ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் ஓபிசி அப்படின்னா உங்களுக்கு 33 வரை வரும் வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் ஜென்ரல் பார்த்துடலாம். ஜென்ரலுக்கு 30, எஸ்சி எஸ்டிக்கு 35, ஓபிசிக்கு உங்களுக்கு 33. சரிங்களா? அவங்க ஒரு கட் ஆஃப் டேட் கொடுப்பாங்க நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு. அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு ஏஜ் எலிஜிபிலிட்டி இதுதான். எல்லா விதமான இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கும் ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா ஜென்ரலுக்கு 30, எஸ்சி எஸ்டிக்கு 35, ஓபிசிக்கு 33. இது அசிஸ்டண்ட்டுக்கும் இதே தான். அதுவே ஏஓ அசிஸ்டன்ட், இப்போ அது ஏஎம் மாற்றிட்டாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் இதே தான் ஏஜ் எலிஜிபிலிட்டி. இன்சூரன்ஸ் எக்ஸாமை பொறுத்தவரை பேங்க் எக்ஸாம் மாதிரி 28 கிடையாது, ஜென்ரலுக்கு 30. உங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஏஜ் லிமிட் இருக்கும். ஸோ உங்களுடைய சொந்த ஊரில் ஒரு அசிஸ்டன்ட் வேலை, கிளர்க் ஏஜ் முடிஞ்சிச்சுன்னா அசிஸ்டன்ட் வேலை வாங்கணும்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்ஸு இந்த 4 எக்ஸாம்ஸும் யூஐஐசி, ஓஐசிஎல், என்ஐசிஎல், என்ஐஏசிஎல் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ஸ். அதோடு சேர்ந்து எப்போ வரும்னே தெரியல எல்ஐசி அசிஸ்டன்ட், அதுக்கும் இதே ஏஜ் எலிஜிபிலிட்டி தான். ஸோ இந்த 5 எக்ஸாமில் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு ஸ்டில் உங்களுக்கு எழுத எலிஜிபிலிட்டி இருக்குது, உங்களுடைய ஏஜ் பார் முடிஞ்சா கூட அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இப்போ என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் வந்தாலும் சரி, என்ஐஏசிஎல் அசிஸ்டன்ட் வந்தாலும் சரி, இந்த எக்ஸாம் போது அது வந்தால் கூட இதே ஏஜ் லிமிட் தான், அதுவும் வரும்னு இருக்காங்க. என்ஐசிஎல் அசிஸ்டண்ட்டும் என்ஐசிஎல்லாம் வரும்னு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு ஒரு சில டேட்ஸ்லாம் புக் ஆயிருக்கு, நிறைய டேட்ஸ் புக் ஆயிருக்கு. என்னென்ன எக்ஸாம்ஸ்ன்னு நம்ம டீட்டெயிலாக தெரியல. இப்போதைக்கு இது மட்டும் தான் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஆகஸ்ட் 27 வர சான்சஸ் இருக்குது. நான் ஃபியூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் ஒன்றா நமக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சாவோ இல்லை வடக்கு நண்பர்கள் ஏதாச்சும் சொன்னாவோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா?
ஸோ இல்லை ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம இது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் வருன்றத. ஷார்ட் நோட்டீஸ் ஒன்று விடுவாங்க, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியெல்லாம் விட மாட்டாங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு 5 நாள் 4 நாளைக்கு முன்னாடி விடுவாங்க. அந்த டைம்லேருந்து படித்தா கூட கொஞ்சம் நம்ம டவுட்டு தான். நம்ம ஆல்ரெடி படித்து கவர் பண்ணி வச்சுக்கணும், என்னென்ன தேவையோ. சிஏ, கம்ப்யூட்டர் அவேர்னஸ், இங்கிலீஷ்லாம் வீக்காக இருந்தால், இல்லை ரீசனிங்லாம் டச் விட்டு போயிருக்கும், அதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க இப்போ. சரிங்களா? எதெல்லாம் டச் இல்லை விட்டுருக்கோ அதெல்லாம் இப்போ இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்பீடாக போடக்கூடிய எக்ஸாம், ரொம்ப ஈஸியான எக்ஸாம். எக்ஸாம் லெவல் அப்படிங்கிறது பிலிம்ஸ் லெவலில் தான் இருக்கும். நான் பிஓ பிலிம்ஸ் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னல லாஸ்ட் வீடியோவில், டிஎன் பேங்கர்ஸில் இந்த ஃபஸ்ட் வீடியோவில். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு அதிகம் தான். எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ பிலிம்ஸ் லெவலில் கூட கேட்கலாம் நீங்கள், அதோட ஈஸியாக கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் நீங்கள் அந்த லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அதோட சேர்ந்து ஆல்பனியூமெரிக்கும் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க. ஏன்னா ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ பிலிம்ஸ்லாம் ஆல்பனியூமெரிக் வராது. இந்த எக்ஸாமில் ஆல்பனியூமெரிக் சீரியஸ் எல்லாம் கூட கேட்டுருந்தாங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான எக்ஸாம், ரொம்ப தமிழ்நாட்டிலே கிடைக்கும். சேலரி அதிகம். சேலரி பற்றி கேட்டிருந்தீங்க, சேலரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சேலரியும் அதிகம், இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ சேலரியும் அதிகம், உங்களுக்கு எல்லா விதமான பெனிஃபிட் இருக்குது. சொந்த ஸ்டேட்டில் வேலை, வேறு என்ன வேணும் உங்களுக்கு? சாட்டர்டே சண்டே ஹாலிடே, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பில் மெயின்ஸ் பேட்ச் கொண்டு போயிட்டுருக்கோம். புதன்கிழமையிலிருந்து எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்க்கான வீடியோஸை எகைன் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை நம்மளுடைய ஆப் அண்ட் வெப்சைட்லையும் நம்ம சேனல்ஸ்லையும் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.